வணக்கம், நான் உங்கள் மோகனா. 26/8/2025 செவ்வாய்க்கிழமை மாலை மலர் சினிமா செய்திகள். துபாயில் நடந்த பிரபுதேவா அவர்கள் வடிவேலு அவர்கள் பட பூஜை. பாருங்க, துபாயில் நடந்த பிரபுதேவா அவர்கள் வடிவேலு அவர்கள் பட பூஜை. காதலியே, காதலன் மனதை திருடிவிட்டாய், ராசையா போன்ற படங்களில் பிரபுதேவாவையும் வடிவேலுவும் இணைந்து நடித்திருந்தனர். இருவரும் இணைந்து நடத்திய காமெடி கலாட்டா ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பினை பெற்றது. கடந்த பல வருடங்களாக இருவரும் இணைந்து படங்களில் நடிக்கவில்லை. 25 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுதேவா அவர்களும் வடிவேலு அவர்களும் மீண்டும் புதிய படத்தில் இணைந்துள்ளனர். சாம் ரெட்ரிக்ஸ் படத்தை இயக்குகிறார். KRG கண்ணன் அவர்கள் அதாவது கண்ணன் ரவி பிரம்மாண்ட தயாரிப்பில், தீபக் ரவி இணைய தயாரிப்பில் உருவாக இருக்கும் இந்த படத்திற்கு புரொடக்ஷன் நம்பர் 4 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ளது. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்கிறார். இந்நிலையில் படத்தின் பூஜை நேற்று துபாயில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்கள், இயக்குனர் நிதி சகாதேவ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். படத்தின் படப்பிடிப்பு வருகிற நவம்பர் மாதம் தொடங்கி ஒரே கட்டமாக படப்பிடிப்பை நடத்தி முடிக்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். படத்தில் நடிக்க இருக்கும் நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விவரம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ரவி மோகன் அவர்கள் மனைவி ஆர்த்தி கடவுளை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் ரவி மோகனுக்கும் மனைவி ஆர்த்தி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கின்றனர். ஆர்த்தி 2 மகன்களுடன் தாயாருடன் வசித்து வருகிறார். இருவரது விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் ரவிமோகன் அவர்கள் பாடகி கெனிஷாவுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் ரவிமோகன் அவர்கள் இன்று புதிதாக சினிமா தயாரிப்பு நிறுவனம் தொடங்குகிறார். இதையொட்டி பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகன் நேற்று திருப்பதி கோவிலில் தரிசனம் செய்தார். இருவரும் ஜோடியாக திருப்பதி கோவிலுக்கு சென்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் ஆர்த்தி வெளியிட்டுள்ள பதிவில், நீங்கள் கடவுளை ஏமாற்ற முடியாது, நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றலாம், நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் நீங்கள் கடவுளை ஏமாற்ற முடியாது என கூறியுள்ளார். அடுத்ததாக இன்னொரு பதிவையும் அவர் வெளியிட்டுள்ளார். எப்போதும் உங்கள் குழந்தைகளை தேர்ந்தெடுங்கள். அந்த அப்பாவி ஆண்மக்கள் எல்லா அன்பையும் உங்கள் நேரத்தையும் பெற தகுதியானவர்கள். உங்கள் குழந்தையின் அமைதியை எப்படியாவது பாதுகாக்கவும் என பதிவிட்டுள்ளார். ஆர்த்தியின் பதிவுகள் வைரலை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது பாருங்க, கதாநாயகியின் தொப்பிலில் காய்கறி சால்ட் செய்த பிரபல நடிகர் டெய்சி ஆஷா ஆதங்கம். பாலிவுட் மற்றும் தென்னிந்திய திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் டெய்சி. தற்போது கன்னட திரையுலகில் பல மடங்களில் நடித்து வரும் டெய்சி பிரபல நடிகர் ஒருவரின் தொப்புள் விளையாட்டு குறித்து கூறியதாவது, நான் ஒரு நடிகர், அவரது எல்லா படங்களிலும் கதாநாயகியின் தொப்புளில் பழ சால்ட் மற்றும் காய்கறி சால்ட் செய்வார். இது மட்டுமன்றி கதாநாயகியின் தொப்புளில் ஐஸ் அல்லது தண்ணீரை ஊற்றுவார். சம்பந்தப்பட்ட நடிகரின் பெயரை தற்போது நான் வெளியிட தயாராக இல்லை. எனக்கு படங்களில் நடிக்கும் போது சரியான வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை. கேரக்டர்களின் முழு பின்னணியும் நடிகர்களுக்கு சொல்லப்படும். ஆனால் காட்சிகளில் என்ன மரியாதை என்ன மாதிரியான நடிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை மட்டுமே எனக்கு சொல்வார்கள். இவ்வாறு அவர் கூறினார். டெய்சி பின்னணி நடன கலைஞராக இருந்த இயக்குனராக ஆனார். பத்ரா படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். அடுத்தது பாருங்க, வீர வணக்கம் படத்தில் நடித்துள்ள 95 வயதான சுதந்திர போராட்ட வீராங்கனை. போராட்ட வீராங்கனை அனில் வி ராகேந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் வீர வணக்கம். படத்தில் சமுத்திரகனி, பரத் என்னும்
சமுத்திரகனி அவர்கள், பரத் அவர்கள் மற்றும் சுரபி அவர்கள், லட்சுமி அவர்கள் உள்பட பலர் நடித்துள்ளனர். வருகிற 29ஆம் தேதி படம் திரைக்கு வர இருக்கிறது. படம் குறித்து இயக்குனர் அனில் அவர்கள் வி. நாகேந்திரன் கூறியதாவது: தமிழக கேரளா வரலாற்றின் பின்னணியில் இந்த படம் உருவாகியுள்ள கம்யூனிஸ்ட் தலைவரான கிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் கதாபாத்திரத்தில் சமுத்திரகனி அவர்கள் நடித்திருக்கிறார். முதன்முறையாக சமுத்திரகனியுடன் பரத் இணைந்து நடிக்கிறார். மேலும் 95 வயதான மூத்த புரட்சிகர பாடகியும் சுதந்திர போராட்ட வீரருமான PK மைதினி அவர்கள் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். படத்தின் படப்பிடிப்பு நாகர்கோவில், எடலகுடி, பூதாபாண்டி உள்பட பல இடங்கள் நடைபெற உள்ளது. படத்திற்கு MK அர்ஜுனன் அவர்களும், பெரும்பாவூர், G. ராகவேந்திரநாத், ஜேம்ஸ் வசந்தன், G. குட்டப்பன், அஞ்சல் உதயகுமார் ஆகியோர் இசையமைத்துள்ளார். பிரபல பாடகர் TM சவுந்தரராஜனின் மகன் TMS செல்வகுமார் படத்தில் பாடல்களை பாடியிருக்கிறார். இவ்வாறு அவர் கூறினார். இசை ஆல்பத்துக்கு குரல் கொடுத்த பார்த்திபன் அவர்கள் சமீப காலமாக திரைப்பட பாடல்களுக்கு இணையாக வீடியோ ஆல்பம் பாடல்களும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. அந்த வகையில் பெண்களின் சமத்துவ தினத்தை முன்னிட்டு பட்டர்ஃப்ளை ஆல்பம் பாடல் உருவாகி உள்ளது. ஒரு பெண் நினைத்தால், அவள் மனதால் விருப்பப்பட்டால், அதை அவளும் அவளை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றி அமைக்க முடியும் என்ற கருத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டர்ஃப்ளை ஆல்பம் ஒட்டுமொத்த பெண்களின் இரண்டு விதமான வாழ்க்கை முறை ஆல்பத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது. காந்தாரா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த ஆல்பம் பாடலில் சாந்தினி மற்றும் ஷர்தா ராவின் கணவராக பிக்பாஸ் புகழ் விஷ்ணு ஆகியோர் நடித்துள்ளார். ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் மதியழகன் நடித்துள்ளார். அவருக்கு நடிகர் பார்த்திபன் பின்னணி குரல் கொடுத்துள்ளது. இந்த பாடலுக்கு பெரும்பாலாக அமைந்துள்ளது. இந்த பாடலை மணி எழுத அச்சுராஜா மணி இசை அமைத்து உள்ளார். பெண்களின் சமத்துவ தினமான இன்று பட்டர்ஃப்ளை ஆல்பமாக வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது, திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமானதால் விமர்சனங்கள். நடிகை நேகா துபியா இந்திய திரையுலகில் பிரபல நடிகையான நேகா துமியாவுக்கு திருமணமாகி 6 மாதங்களில் குழந்தை பிறந்தது. இதைத் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை அவர் சந்தித்தார். இதுகுறித்து நேகா துபியா அளித்த பேட்டியில், திருமணத்திற்கு முன்பு நாள் கர்ப்பம் அடைந்தது உறுதியானதும் நடிகர் அங்கத் பேடியும் நானும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். திருமணமாகி 6 மாதத்தில் எங்களுக்கு அழகான மகள் பிறந்தார். குழந்தை பிறந்ததும் எங்களை நோக்கி விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை எதிர்கொள்ளும் முதல் பெண் நான் மட்டுமல்ல, நீனா குப்தா, ஆலியா பட் ஆகியோரும் இதுபோன்ற விமர்சனங்களை சந்தித்துள்ளேன். ஒருவர் எப்போதும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடுவோமோ, கேள்வி கேட்போமோ, தீர்மானிக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. கர்ப்பம் அழகானது, அவ்வளவுதான். இவ்வாறு அவர் கூறினார். யாரு கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்கப்பா. படவிழாவில் ஸ்ரேயா கோஷல். சித்தார்த் மல்கோத்ரா, ஜான்வி கபூர் நடித்த பரமசுந்தரி படத்தின் இசை வெளியிட்ட விழா மும்பையில் நடந்தது. விழாவில் பிரபல பாடகி ஸ்ரேயா கோஷல், சோனு நிகாம் ஆகியோர் பங்கேற்றனர். அடுத்தது பாருங்க, கிடா வெட்டி விருந்து வைத்த கதாநாயகன் வீர அன்பரசு இயக்கி நடித்திருக்கும் படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. படத்தின் கதாநாயகியாக ஏஞ்சல் மற்றும் பப்ளு, முல்லை புதுப்பட்டு சக்திவேல், சூப்பர் குட் சுப்பிரமணி, அரவிந்தராஜ், பேரரசு, வாழை, ஜான்கி, பூர்ணிமா, ஸ்ரீதேவி உள்பட பலர் படத்தில் நடித்துள்ளனர். கார்த்திக் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல் விரைவில் வெளியாகி இருக்கிறது. படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடந்த சமயத்தில் நிறைவடைந்தது. இதையொட்டி படத்தின் கதாநாயகனாக வீர அன்பரசு படகுழு அனைவருக்கும் கெடா வெட்டி விருந்தளித்துள்ளார். பிரபலங்கள் விரும்பும் இரட்டை சர பிகினி. சர்வதேச அகில அளவில் பிரபலங்கள் இரட்டை சர பிகினி பிரபலமாகி வருகிறது. வழக்கமான பிகினியை விட இந்த பிகினி 2 பட்டைகள் கொண்டு மிகவும் ஸ்டைலான தோற்றத்தையும் தருகிறது. இந்த பிகினி ஆடையின் விலை ரூபாய் 22,517 ஆகும். பிரபல ஹாலிவுட் நடிகையான துவாலியா இரட்டை பட்டை
வடிவ பிகினி ஆடை அணிந்து செய்திகளை இடம் பிடித்துள்ளார். விதவிதமான ஆடை அணிவதில் பெயர் பெற்றவரான துவாலிபாயின் பிகினி தோற்றத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வழக்கமான பிகினி ஆடையில் ஒரே ஒரு மெல்லிய ஸ்ட்ராப் மட்டும் இருக்கும். டபுள் ஸ்டாரிங் பிகினியில் இரட்டை அடுக்கு ஸ்ட்ராப்புகள் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்புகள் சில நேரங்களில் இடுப்பிலும் சில நேரங்களில் தோள்களிலும் மற்றும் கழுத்திலும் இருக்கும். இது மிகவும் நாகரிகமானது தான். இது பல பாலிவுட் பாதுகாப்பானது பிரபலங்கள் இது போன்ற பிகினியை பயன்படுத்தி வருகின்றார். முக்கியமாக கடற்கரை நீச்சல் குள விருந்துகளுக்கு இந்த பிகினி ஃபேஷன் ஆகி வருகிறது. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாட்டா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.